Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 12th Pure Science Zoology குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு சென்டம் எடுக்கிறதுக்கான ஒரு 40 days ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை வந்து டாப்பர், ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி நான் சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சென்டம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன 2 மார்க்ஸ் படிக்கணும், என்னென்ன 3 மார்க்ஸ், என்ன 5 மார்க்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இங்கே கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டைப் ஏ, அதுக்கடுத்து டைப் பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 1 சரிங்களா, இங்கே நம்பர்ஸும் என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு லெசன் 1ல் டைப் ஏ கொஷின், அதுக்கடுத்து லெசன் 1லே டைப் பி கொஷின் அப்படிங்கிறது. ஸோ இந்த டைப் 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புக் பேக் இருக்கும், ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஷின் இருக்கும். ஸோ அதே டைப் பி அப்படிங்கிறது புக் பேக்கும் இருக்கும், ப்ளஸ் இன்டீரியர் கொஷினு, ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினில் அதிகமாக கேட்டது, ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ நான் வந்து டாப்பர் எல்லா கொஷினும் படிப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டுமே படிச்சிருங்க, ஏ டைப்பும் படிச்சிருங்க, பி டைப்பும் மோஸ்ட்லி. அதே நான் கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா ஏ டைப்பில் இருக்கிறத நல்லா என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது, இதில் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எது டாப் மோஸ்ட் கொஷின், ஆல்ரெடி புக் பேக் நம்ம வந்து சொல்லிட்டோம், நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் குவார்டர்லி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும் பிளேலிஸ்ட்டில். மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணியிருக்கோம், பியூர் சயின்ஸ் பாட்னி அப்டேட் பண்ணியாச்சு, ஃபிசிக்ஸுக்கு அப்டேட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம், பார்த்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எது எது வேணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, நம்ம அப்டேட் பண்ணுறோம், அவங்களுக்கு எல்லாமே போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க சரிங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 days சைக்கிளில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டே 1 and 2, 3 and 4ல் கொஷின் ஆன்சர்ஸ் படிக்கணும். அதுக்கடுத்து 5th டே அது வந்து ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா. இதுதான். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா டைப் ஏவில் இருக்கிறதும் டைப் பியில் இருக்கிறதும் படிச்சிருங்க. நான் ஓரளவுக்கு தான் படிப்பேன் அப்படின்னா மினிமம் டைப் ஏவில் இருக்கக்கூடிய எல்லா கொஷினும் என்ன பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. மோஸ்ட்லி 90% டைப் ஏவில் இருக்கக்கூடிய கொஷின் படித்தாலே நீங்கள் கண்டிப்பாக 65+ உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும் 70க்கு சரிங்களா. அதனால் பார்த்துருங்க. ஸோ இது வந்து டே 3, 4க்கான கொஷின், இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதோட பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ இதோட பிடிஎஃப் எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும், அதை பார்த்து என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க, அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ இது வந்து லெசன் 2க்கான கொஷினு, டே 6 and 7. ஸோ இது வந்து லெசன் 2ல் டைப் பிக்கான கொஷின். ஸோ இது எல்லாமே இந்த இங்கே பாருங்கள், இது எல்லாமே இயர் கொஷினில் அதிகமாக என்ன பண்ணது கேட்ட கொஷினு. ஸோ நல்லா படித்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 3 டைப் ஏயில் இருக்கக்கூடிய கொஷினு மினிமம் இது எல்லாமே என்ன பண்ணுறேங்க படிச்சிருங்க சரிங்களா. ஒவ்வொரு நாளைக்கும் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் பிரித்து கொடுத்துருக்கும். இது வந்து டே 13 and 14 சரிங்களா இருக்கக்கூடிய கொஷின் லெசன் 3ல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெசன் 4 டே 16 and 17, 16வது நாளைக்கும் 17வது நாளைக்கும் டைப் ஏயில் இருக்கக்கூடிய கொஷின். ஸோ நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல. முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சரிங்களா. நம்ம பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எல்லாமே ஷேர் பண்ணுவோம், ஜாயின் பண்ணுறேங்க. இது வந்து டே 20 வரைக்கும் இருக்கக்கூடிய பிளான் சரிங்களா, லெசன் 4 வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 இதில் இருக்கக்கூடிய கொஷின் டே 21 and 22க்கு. ஸோ இது வந்து டைப் பி 23, 24, 25 2 நாளைக்கும், சாரி 3 டேஸ்க்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6 இது வந்து 26, 27. ஸோ இந்த ஹார்டி, வெயின்பர்க்கு இதெல்லாமே கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு விட்டுருங்க. நான் வந்து கண்டிப்பாக சென்டம் எடுக்குன்னா நீங்கள் படித்து தான் ஆகணும். இந்த டார்வின் குறிகள், ஆஸ்திரேலியா போய் பாலிட்டிக்லாம் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டே 28, 30. ஸோ சாப்டர் 6 நமக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 8th சாப்டர் வரைக்கும் இருக்கும். ஒருவேளை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் 7 சாப்டர்ஸ் இல்லை 6 தான் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குறைச்சிங்க சரிங்களா. ஆனால் ஹாஃப் இயர்லிக்கு நம்ம ஃபுல்லாக தான் படிப்போம். முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து லெசன் 7ல் 35 டேஸ் வரைக்கும். ஸோ சாப்டர் 8, 36 அண்ட் 37. ஸோ இது ஃபைனலாக சரிங்களா, லெசன் 8ல் ஃபைனல் டே கன்க்ளூஷன். இதோட பிளான் வந்து முடியுது. கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கும் இதுக்கும் வந்து என்ன இருக்கும், கரெக்டாக இருக்கும். எக்ஸாம் டைமில் இருக்கக்கூடிய டைமிங்கே நம்ம ரிவிஷன் பண்ணணும், படித்த கொஸ்டின்லாம் ரிவிஷன் பண்ணணும். மினிமம் 1 டே 1.5 நமக்கு மேக்ஸ் கூட வரதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சுவாலஜிக்கு பியூ சயின்ஸ்க்கு வந்து டைம் வந்து கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த கொஷின்லாம் எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கொஷின் பேப்பர்ஸ் வந்து பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, ஃபாலோ பண்ணுறேங்க. தேங்க்யூ.